செகண்ட் டேயோட ஃபஸ்ட் மேட்ச் நாடாக்காடு வர்சஸ் கோங்குடி ஒயிட் ரோஸ் 2 டீமுக்கான மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் கம்பல்சரி பவர் பிளே, 3 to 7 ஏதாவது ஒரு ஓவர் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ் வின் பண்ண கோங்குடி ஒயிட் ரோஸ் ஃபீல்டிங் ஒனி பேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காரு, திருப்பி விட பார்த்தாருங்க. எக்ஸலன்ட் டெலிவரிங்க, விக்கி பவுலர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குணா வந்திருக்காரு. செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்ல டேக்கன் நீங்கள் சிவா முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டு, ரெண்டாவது பால் ஒரு விக்கெட்னு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க குணா. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் அஜித் வந்திருக்காரு. நீ பேட்ஸ்மேனா எங்கள் மன்னார்குடி அஜித் வந்திருக்காரு. டிஃபன்ஸ் ஆட பார்த்தாரு, குயிக்கோ டெலிவரிங்க. பந்தே வந்து மோதிச்சுன்னு சொல்லலாம் பேட்டுக்கு. தெளிவாக மெட்டில் பண்ணணுங்கிற கான்செப்டில் முதல் பந்து டிஃபன்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். நிவேதன் வந்திருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபிட்டு தட்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். குயிக்கராக இருந்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்களா, ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. கரெக்டான பேக்கப்புங்க, தெளிவாக வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, ரொம்ப குயிக்கராக வந்திருக்குன்னு சொல்லலாம். டைமிங் கிடைக்கல. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவராக விக்கெட் எடுத்து வித்தவுட் பவுண்டரிஸில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே குணா. முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட பிரவீன் வந்திருக்காரு. வரட்டி ஆட பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்ஸில் அடிச்சிருக்காரு. 1 bounce பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு இங்கே. முதல் ஓவர் பவுண்டரி சிக்கனமாக போட்டிருந்தாங்க. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு, அது வேகமாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல கம்பேக் டாட் பால். தேர்ட் ஒன் இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க ஃபுல்லாக மறக்கி தெளிவாக ஆனாருங்க. இந்த பக்கமாக இழுத்து அதிவேகமாக போடுறாரு, நேருக்கு நேரம் ஆடுறது கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்து மறிச்சு ஆசாருங்க ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக ஆடி இருக்காரு. கேப்பில் பவுண்டரிக்கு அப்புறம் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. லோ ஃபுல் டாஸை ஃபிளிக் ஆட பார்த்தாரு, அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல. 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா, விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காங்க. ஓட்டாங்க பாஸா. ஸோ 2 எண்ட்லேயுமே பேட்ஸ்மேன் பாஸாக இருந்திருக்காங்க. 2வது ஓவர் எண்ட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிஞ்ச மேலே 14 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் 12 ரன் கொண்டு போயிருக்காங்க 2வது ஓவர். தேர்ட் ஓவர் போட எங்கள் சேகர் வந்திருக்காரு. கல்லல் சேகர் முதல் பந்தே எக்ஸலன்ட் டெலிவரிங்க. நீல அகலாம் அறிந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் இது சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். தேர்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. அகைன் ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா 2 வரலாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப உடச்சி போட்டார் ஒயிட். பாலர் ஓய்டு போயிருக்கு. குயிக்கோ டெலிவரிங்க, வேகம் அதிகமாக போடுறாரு எங்கள் சேகர். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே சரியான பேஸு, கரெக்டாக பிளாக் ஹோலில் எடுத்துகிட்டு வந்து அதிகமான பால் தெளிவாக போடுறாரு யாக்கிங் லென்த்தில் சேகர். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால். ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு டைம் இருந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்டரி போகாது. ரோஸ் ஃபீல்டர். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 17. 3வது ஓவராக 3 ரனுக்கு நல்லா போட்டு முடிச்சிருக்காரு எங்கள் ஓவரை. 4வது ஓவர் படா அகைன் இங்கே பிரவீன். அவருக்கான 2வது ஓவர் நல்லா போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவரே. இங்கே செகண்ட் ஒன் வாட்டர் டெலிவரிங்க இங்கே பிளாக் ஹோல். அதிகமான பால் யாக்கிங் லைன் தெளிவாக போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பவுலர்ஸ் இங்கே கோங்குடியில். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காருங்க. இங்கே கவர்ஸில் பவுண்டரி போயிடுதா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வாட்டர் ஸ்டாப்புங்க. விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாலுக்கு போயிட்டாரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ள சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு. அஜித் அழுத்திக்கவே இல்லை, அது காரணம் விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாரு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை நேர்க்கனே தெளிவாக மிடில் பண்ணார். பேட்டில் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 6 தெளிவான 6. இவ்வளோ நேரம் சர்க்கிள் ஆகியிருந்தாங்க. இந்த பால் அவர் எதிர்பார்த்த பால் அப்படின்னு நினைக்கிறேன். நிவேதன் பேட்லேருந்து ஒரு 6 தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் உடச்சி போட்ட பால், ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஸ்லோயருக்கு ஏமாந்துருக்காருன்னு சொல்லலாம். எங்கள் டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு வாங்க நாட்டி கேப்பில் போயிருக்கான்னு பார்த்தா கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க லைனில் வச்சு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா பேக்கப்பு 2 பேருமே தப்பு பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் த்ரோவில் போக முடியலங்க. ஸோ ஃபீல்டை த்ரோவாக அடிச்சிருந்தாலும் பேக்கப் கண்டிப்பாக தெளிவாக இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தில். ஓடி எடுத்த 1 ஓவர் த்ரோவில் 4ன்னு 5 ரன் போயிருக்கு இந்த பாலில். 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் பட சந்தோஷ் வந்திருக்காரு.
வேரியேஷன் நிறையா போடக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ஈஸியாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண போயிடுச்சுங்க. இங்கே ஸ்டேஜ்லேயே போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். நிவி பேட்லேருந்து வர ரெண்டாவது 6. செகண்ட் ஒன் ரெண்டு பேருமே பிடிக்க முடியலங்க. இங்கே ஒய்டு ப்ளஸ் பவுண்ட்ரி 5 ரன் ஆடாகுது இந்த பால்லையும். செகண்ட் ஒன் ஸ்டம்பை பதம் பார்த்துருக்கேன். இங்கே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு, ஆக்ரோஷமாக எடுத்து கொடுத்தான்னு சொல்லலாம். நீ பேட்ஸ்மேனா இங்கே குணால் வந்திருக்காரு. முதல் பந்தே தெளிவாக ஆடி இருக்காருங்க. மிடில் பண்ணணும் கான்செப்டில், கேப்பில் ஆள் இல்லை திசையில் தெளிவாக ஆடி இருக்காரு குணால். ஒரு சிங்கிள். செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா ஜாலியாக கேட்சை பிடிச்சாருங்க இங்கே ஃபீல்டர். இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேனோட விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் சந்தோஷ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே சுதன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே மறைச்சு அடிச்சாருங்க மிட் விக்கெட்டில். பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா குணா நல்ல ஸ்டாப், எக்ஸலன்ட் த்ரோங்க, கரெக்டாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்தாரு, காலில் போடலான்னா கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டு இன்னொரு விக்கெட்டை இருந்திருக்கும். காலில் பட்டது காரணத்தினால டாட் பால் டு இந்த ஓவர். 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 43 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் ஹியூஜ் எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க, 13 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பியிருக்காங்க. நல்லா டேக்கா நீங்கள் ஜிந்தாபாய் சுரேந்தர் கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எஸ்னி பேட்ஸ்மேனா எங்கள் சதீஷ் வந்திருக்காரு. இவரில் முதல் பந்தே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வரட்டி ஆட பார்த்தாங்க. செகண்ட் லைன் ஆன் ஆயிருக்கு, நகர்ந்து போன காரணத்தினால டாட் பால். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் சிவா கேட்சை பிடிச்சிருக்காருங்க இந்த முறை. 3 பந்தில் 2 விக்கெட்டு எக்ஸலண்டாக போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே கோங்குடி ஒயிட் ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காருங்க, தெளிவான இடத்துல வெல் பவுல், ரொம்ப லோக்கெட்டாக நல்லா போட்டுக்கிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே சேகர். நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல தான் போட்டிருக்கு, ஒரு சிங்கிளை மாற்றுறாங்களான்னு பார்த்தா தட்டி பார்த்தாரு, ஓடி எடுத்துட்டாங்க இங்கே பாலோட. நெக்ஸ்ட் ஒன் தெருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், பவுண்டரி போயிடுச்சா? எஸ், அந்த டீமர்ஸ் தான் வெளில கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2 பவுன்ஸில் பவுண்டரி, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஜெகன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ரோஸ் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க, ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எந்தி 7th ஓவர். 7 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர், அந்த லாஸ்ட் ஓவர் கூட ரோசன் வந்திருக்காரு. இங்கே ஹைட்டு போயிருக்கு, சான்ஸ் ஃபார் நோ மேன்ஸ் லேண்டா, கேட்சான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல, பிடிச்சும் அடிக்க முடியலங்க இங்கே. இது வரைக்கும் 2 3வது ரன்னா விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா ஆஸ்டாருங்க 2+1 விக்கெட். செகண்ட் ஒன் டர்மனில் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, எக்ஸலண்ட் எஃபோர்ட் இங்கே ஜிந்தாபாய் சுரேந்தர், ஒரு சிங்கிள். ஃபுல்லாக மறுகினார், ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்பாங்க குணா. த்ரோ கீப்பர் 2க்கு வந்திருக்குங்க. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு, ரொம்ப பேஸாக வந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பேஸை இங்கே குணா. பாலோட 5th ஒன் லோயர் ஃபுல் டாஸ் தெரிஞ்சு போயிருக்கு இங்கே. சான்ஸ் ஃபார் 1, 2வது ரன்னும் கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 3வது ரன்னும் ஓடிக்க இருக்காங்க இங்கே. ஓடி எடுத்துட்டாங்க 3 ரன். ஃபீல்டர் கண்டிப்பாக ரெடியாக இருந்திருக்கணும், ஃபீல்டர் ரெடியாக இல்லாத காரணத்தினால பேட்ஸ்மேன் ரெடியாக ஓடி எடுத்திருக்காங்க இங்கே. லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால் விட்டு தட்டானு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு, பவுண்டரிக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அங்கே சந்தோஷ் இருந்திருக்காரு ஃபீல்டர். இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. 2ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு இங்கே. 8 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 60 ரன் அடிச்சிருக்காங்க. நாடாக்காடு 61 டார்கெட் ஃபார் கோங்குடி ஒயிட் ரோஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பவர் பிளே ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஸோ முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சுதன் லெஃப்ட் சுதன் வந்திருக்காரு. அப்படி பேசணும்னா ஸ்ட்ரைக்கிங்கில் விக்கி, நான் சைக்கிளில் சுரேந்தர். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. முதல் பந்தே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுரேந்தர் ஆன் சைக் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட 3rd ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, கொஞ்சம் தாங்க, இல்லைன்னா ஸ்டெம்பில் தட்டி இருக்கும். டாட் பால். 4th ஒன் மாறிச்சு அடிச்சாருங்க. இதுக்கு தான் வெயிட் பண்ணாரு, ஃபீல்டரையும் தாண்டி போய் வச்சாருங்க. சூப்பரான 6 இங்கே கேட்சை பிடிச்சிருக்காரு. லைனுக்கு வெளியில் 1 ஹேண்டரில் அவரே சொல்லியிருந்தாரு. அழகு
ஃபிஃப்த் ஒன். இந்த முறை ஏற்கனவே இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் போயிடுச்சு 6. அலட்சியமாக அடிச்சிருக்காரு. 2-6 எங்கள் சுரேந்தர் பேட்டில் இருந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். பேக் டு பேக் 2 6. ஆர்ட்ரி 6 வாய்ப்பானு பார்த்தா இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு, கிரவுண்டுக்கு உள்ளே தான் வந்திருக்கு. நிவேதன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அங்கே 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் யோசிச்சிருக்கலாமோ, வெல் லெஃப்ட் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு போவார் பவுலிங் வரைக்கும். அங்கே ஸோ இருந்தாலும் பவர் பிளேவை நல்ல ஷாட்டு கொடுத்துருக்காங்க. 13 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 13. ரெண்டாவது ஓவர் பட சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டு. கடைசி 2 பந்தையும் விக்கெட்டாக மாற்றிருக்காங்க இங்கே நாடாகாடு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ண சதீஷ் கண்ட்ரோல்டாக ஆனாருங்க பேட்ஸ்மேன். 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அஜித் வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு. நல்ல த்ரோ ஆனால் பிடிச்சி அடிக்க முடியலங்க. நல்ல பேக்கப் அங்கே ஹரி. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்த்துருக்காரு. சரண் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் எஸ் நல்லா டேக்கன். 3வது விக்கெட்டு ஏர்லியாகவே எடுக்கிறாங்க 2 பவர் பிளேக்குள்ளே. இங்க நீ பேட்ஸ் பண்ணா கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் விட்டு தட்டான்னு பார்த்தா குட்டா போட்டிருக்காரு பவுலர். சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். முன்னாடி போன ஃபீல்டர்கிட்ட தான் போயிருக்கு. தெளிவான ஃபீலிங். அங்கே 2வது ரன்னு ஓடிட்டாங்க இங்கே குயிக்கராக. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் பட கோட்டைப்பட்டினம் சரண் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிவா. முதல் பந்தே தெளிவாக ஆனாருங்க. ட்ரைவ் கேப்லாம் பாஸ்டாக போய்க்கிறதுக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா தடுத்து போட்டாருங்க இங்கே அஜித். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட பார்த்தாரு. கீப்பரும் பிடிக்க முடியலங்க. அந்தளவு பேஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரை ஏமாற்றி போயிடுச்சுங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெடியாக இருந்திருக்கணும். ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ கட்டு பாஸ்டாக போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி அழட்டிக்காமல் ஒரு அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு. பைசா இருந்தாலும் ஓடி எடுத்துக்குவாங்க. ஒரு ரன்னு ஒவ்வொரு ரன்னு வேல்யூபுளாக இருக்கும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓட பார்த்தாரு. குயிக்கராக போட்டிருக்காருங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேக் டு பேக் பேஸ் செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சரண். 3 ஓவர் முடிஞ்சமையில் 25 அடிச்சிருக்காங்க கொங்குடி ஒயிட் ரோஸ். மேட்சுக்கான 4வது ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் போட்டிருந்தாரு. அவருக்கான 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா பவுலர் கைக்கு போயிருக்கு. டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். செகண்ட் ஒன் நேருக்குனே நான் சேகர் காலில் பட்டு வேகம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேகத்தை பயன்படுத்தி 2வது ரன்னு ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர். கண்டிப்பாக இதை தாண்டி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். லைவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க இங்கே 6 தேவையான 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே கார் இந்த முறை பேட்டில். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் தட்டி விட்டுருக்காரு. ஸ்டாப் பண்ண முடியலங்க அப்படிங்க இந்த சம்மில். பவுண்டரிக்கு வாய்ப்பாக பால் ஸ்லோவாக இருந்துச்சு. ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எஃபோர்ட். பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிவா நான் செகண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2-3ஆவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பால் டு பால் ரன்னாக தான் இருக்குது. எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஆனால் சேவ் பண்ணிட்டாங்க விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டி ஆட்டாருங்க கவர்ஸில். ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க அஜித். சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 4 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. 24 பாலுக்கு 24 அடிக்கணும். சரண் வந்திருக்காரு. 5வது ஓவர் பட லாப்டாப் ஒன்று ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் உடம்பு போட்டு வெளில போடப்பட்ட பந்து ஒயிடு. போன பால் ஒரு ஒயிடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுதன் வந்துட்டார் பாலுக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு பாயிண்டில் தெளிவாக ஆடி இருக்காரு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிருக்குங்க பவுண்டரி. தேவையான ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. ரிலீஃப் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஷரை குறைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை மறைச்சு பெரிய ஷாட் போயிருக்காரு, தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா யாஸ் அவங்க ஃபீல்டர் நிபி கடைசி வரைக்கும் அவரும் எஃபர்ட்டை போட்டார். பவுண்டரி போயிருக்கு, பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. இங்கே பேட்டில் பட்டு வந்துருக்குங்க, விக்கெட் இழக்கிறாங்க. யாருமே கூப்பிடலண்ணா, சதீஷ் வந்திருக்காரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ட்ரை டு சம்திங், ஏதாவது விக்கெட் 2-3 விக்கெட் இந்த ஓவரில் எடுத்தாங்கன்னா மேட்ச் மூமெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். விக்கெட்டுக்கான ட்ரை தாங்க, வெரி க்ளோஸ் சிஸ்டம் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சாருங்க. இப்போ பவர் பிளே என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்களோ அதை தெளிவாக ஆட்டாரு. முதல் பந்தே தாண்டி போயிருக்குங்க. இங்கே பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு, கீப்பர் ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ரோசன் அவர் மீட் பண்ண போகிறா. ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காங்க. பவர் பிளே காரணமாக அங்கே ஃபீல்டரே வைக்கல. பவர் பிளேயே ஃபேவராக மாற்றுவாங்கன்னு நினச்சேன். பவர் பிளேலே மேட்சை முடிக்க நினச்சிருக்காங்க கோங்கடி ஒயிட் ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறைச்சு அடிச்சாரு, ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு. நின்று பொறுமையாக எடுத்து போட பார்ப்பார் அஜித்துங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு, கேட்சை பிடிக்க முடியல. 1-2 ரன் ரஷ் பண்ணி ஓடி எடுத்துட்டாங்க இங்க. ஸோ 2ஓட மேட்சை இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேட்ச் 1 இங்கே கோங்கடி ஒயிட் ரோஸ்.